Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம குறைவான இன்கிரிடியன்ட்ஸ்ல சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் வடை தான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பாருங்க, ஸ்மால் குவாண்டிட்டில தான் ஐட்டம்ஸ் இருக்கு. ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு 300 கிராம் நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். எதுவும் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். காம்பை கட் பண்ணி போட்டுடலாம். 100 கிராம் கடலை பருப்பை ஊற வச்சு வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பூண்டை உரிச்சு தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் சுத்தமா அழுக்கு இல்லாம தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம சுடு தண்ணியில போட்டு எடுத்துடலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம காலிஃப்ளவரை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். சுடு தண்ணியில போட்டு வடிச்சு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன ஒரு ஓட்டு மிக்சியில் போட்டு ஓட்டிடலாம். மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. இதை இப்போ கொட்டிடலாம்ல. நம்ம சுடு தண்ணியில் போடும்போது அந்த பச்சையான ஒரு இது இருக்காது நமக்கு. அதே ஜாரில் இப்போ கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதே ஜார்லேயே கடலைப்பருப்பையும் போட்டாச்சு. ஒரு சுத்துனா போதும். கூடவே இந்த சோம்பையும் போட்டுடலாம். அரைச்சிட்டு வந்துடலாமா? இப்போ பருப்பை போட்டுடலாம். சோம்போட வாசனையோட சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். வெங்காயம் போட்டுடலாம். அரிசி மாவையும் போட்டுடலாம். பிகினர்ஸ்க்கு அரிசி மாவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தட்டி வச்சிருக்க பூண்டு, எடுத்து வச்ச கரம் மசாலா. இப்ப சால்ட் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வடையை போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. இப்ப திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாத்திடலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங்க்கு செம்மையான ரெசிபி. நிறைய பேருக்கு காலிஃப்ளவர் பிடிக்காது. இது நார்மல் வடையை விட ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டான வடையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். திருப்பி போட்டாச்சு. ஒருத்தரா பார்க்கவே சூப்பரா இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். சூப்பரான காலிஃப்ளவர் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ்ல ஃபாஸ்டா செய்யக்கூடிய ரெசிபி இது. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.